வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது போஸ்ட் டேட்டட் செக் ரிசீவ் பண்ணும்போது வரக்கூடிய ஒரே ஒரு கன்ஃபியூஷன்ஸ். அந்த கன்ஃபியூஷன்ஸுக்கு எந்த மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி என்ன கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைலா நம்ம பார்க்கலாம். ஒரு அக்கௌண்டன்ட் அவருடைய கஸ்டமர்ட்ட இருந்து ஒரு செக் ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அந்த செக் வந்து ஒரு போஸ்ட் டேட்டட் செக். போஸ்ட் டேட்டட் செக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கரண்ட் டேட்ல செக் மென்ஷன் பண்ணாம, கரண்ட் டேட் போட்டு செக் கொடுக்காம அவங்களுடைய டியூ டேட் இன் ஃபியூச்சர்ல வருது அப்படிங்கிற பட்சத்துல ஃபியூச்சர் டேட் போட்டு ஒரு செக் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த போஸ்ட் டேட்டட் செக்கை நம்ம இம்மிடியேட்டா நம்ம பேங்க்ல போயிட்டு பிரசென்ட் பண்ண முடியாது. அந்த டேட் எப்போ வருதோ அந்த டேட் டைம்ல தான் நம்ம பேங்க்ல பிரசென்ட் பண்ணணும். இப்போ இந்த செக் அது வரைக்கும் நாம தான் நம்மளுடைய ஆபீஸ்ல பத்திரமா ஃபோல்டர் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும். டேலியில ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம டைரக்டா ஃபோல்டர்ல நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அப்படி டேலியில ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு சின்னதா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ அந்த செக்கை நம்ம டேலியில ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரே பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒரு பேங்க்ல தான் அந்த பேங்க்ல தான் நம்ம கலெக்ட் பண்ண செக்ஸ் எல்லாமே நம்ம டெபாசிட் பண்ணோம். ஆனா இந்த பர்டிகுலர் ஓனர் 2 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரு. இந்த ஓனர் எந்த பேங்க்ல அந்த பர்டிகுலர் செக்கை நம்ம டெபாசிட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அந்த டைம்ல எந்த பேங்க்ல பேலன்ஸ் கம்மியா இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த டைம்ல நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிறோம். இப்பவே நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பேங்கை டிசைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்டன்ட் கையில அந்த செக்கை கொடுத்துடுறாரு. ஸோ இப்ப இந்த அக்கௌண்டன்ட் டேலியில இந்த பர்டிகுலர் செக்கை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல எந்த பேங்கை சூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு வருது. ஸோ இப்ப இவருக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து டேலியில நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஈஸியா நம்ம வந்து இவருக்கு சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்க முடியும். வாங்க டேலியில ஒரு போஸ்ட் டேட்டட் செக் நாம டிசைட் பண்ணப்படாத ஒரு பேங்க்ல ரெக்கார்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, செக் நம்ம ரிசீவ் பண்ண டேட்டை நம்ம கரண்ட் டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா நம்ம சிஸ்டம் டேட் அப்படிங்கிறது அனதர் டேட்டும் இருக்கும். கரண்ட் டேட் அப்படிங்கிறது டேலியில நம்ம என்ன டேட்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கோமோ லாஸ்டா அதுதான் கரண்ட் டேட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ரியல் டைமை பொறுத்த வரைக்கும் வந்து கரண்ட் டேட் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா சிஸ்டம் டேட் அப்படிங்கிறதா வந்து கரண்ட் டேட்டா நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ கரண்ட் டேட் வந்து 1 செப்டம்பர் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. பட் செக் வந்து ரிசீவ் பண்ற டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1 அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ 1 அக்டோபரை நம்ம வந்து F2 கொடுத்து நீங்க 1 அக்டோபர் அப்படின்னு நீங்க மாத்தினீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், டைரக்டா டேலி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வவுச்சர்ல 1 அக்டோபர் கொடுத்துருவோம். அட் த சேம் டைம்ஸ் நீங்க கேட்வே ஆஃப் டேலியில பாத்தீங்க அப்படின்னாலும் கரண்ட் டேட்ல உங்களுக்கு 1 அக்டோபர் அப்படின்னு தான் உங்களுக்கு காட்டும். தென் டே புக் நீங்க போயிட்டு எடுத்து பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் உங்களுக்கு வவுச்சர் டேட் அப்படிங்கிறது, அதாவது டே புக்கோடைய டேட்டும் வந்து உங்களுக்கு 1 அக்டோபர் அப்படின்னு தான் காட்டும். ஸோ எந்த ஒரு ரிப்போர்ட் நீங்க பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வவுச்சர் ரெக்கார்ட் பண்ண போறோம், டே புக்ல ரிப்போர்ட் பார்க்க போறோம், கேட் ஆஃப் டேலியில நம்ம வந்து கரண்ட் டேட் என்னன்னு பாக்குறோம் அப்படின்னா F2ல நம்ம என்ன டேட் கொடுத்தோமோ அந்த டேட் தான் நம்மளுக்கு காட்டும். அதர்வைஸ் நம்ம வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய டேட் என்ன அப்படின்னா 1 செப்டம்பர் அப்படின்னு நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. பட் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பேமெண்ட் வவுச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுவும் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரிசிப்ட் வவுச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். ஒரு பர்டிகுலர் கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம செக் போஸ்ட் டேட்டட் செக் ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிசிப்ட் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ண போறோம். பட் அந்த ரெக்கார்ட் பண்ற டேட் என்ன அப்படின்னா 1 செப்டம்பர்ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஆனா அது 1 அக்டோபர் டேட் போட்டு ரிசீவ் பண்ண செக்ங்கிறதுனால அந்த டேட்ல தான் அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங் அப்படிங்கிறது ஆகணும். ஸோ இப்போ F2 கொடுத்து நம்ம டேட் மாத்தணும் அப்படின்னா திரும்ப கரண்ட் டேட்டுக்கு அகைன் ஒரு F2 கொடுத்து நம்ம வந்து மாத்தணும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க F12ல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கிப் டேட் ஃபீல்டு அப்படின்னு ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. அதாவது ஸ்கிப் தி டேட் ஃபீல்ட் டூரிங் வவுச்சர் கிரியேஷன். இதை நீங்க நோன்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் ஸ்பேஸ் கொடுக்கும்போது டேலி ஆட்டோமேட்டிக்கா டேட் ஃபீல்டுக்கு மூவ் ஆகும். இங்க நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட்டை மாத்திக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் ஃபீல்ட்ல கர்சர் இருக்கு. எந்த பேங்க்ல நாம ரிசீவ் பண்ண போஸ்ட் டேட்டை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூவா ஒரு பேங்க் லெட்ஜர் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுல இருந்தபடியே டைரக்டா நீங்க கிரியேட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து கிரியேட் பண்ணக்கூடிய பேங்க் லெட்ஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நோஷனல் பேங்க். ஸோ நோஷனல் பேங்க் அப்படிங்கிறது ஒரு ரியல் பேங்க் கிடையாது. இது இந்த பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் எதுவும் நம்ம வச்சிருக்கவும் கிடையாது. ஸோ இது வந்து டம்மியா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பேங்க். அதனால இதோட நேம் வந்து நம்ம நோஷனல்
பேங்க் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அண்டர்ல நீங்க பேங்க் அக்கௌண்ட்னே கொடுங்க. பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எதுவுமே நீங்க கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இட் இஸ் நாட் ரியல் பேங்க். இப்ப செட் ஆர் ஆல்டர் பேங்க் கான்ஃபிகரேஷன் இதை நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனதர் ஸ்கிரீன் ஓபன் ஆகுது. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இத நோஷனல் பேங்க் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கான்ஃபிகரேஷனை எஸ் கொடுங்க. யூசர்ஸ் நோஷனல் பேங்க் ஃபார் போஸ்ட் டேட்டட் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எஸ் கொடுத்து அக்செப்ட் அப்படிங்கறது நீங்க பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க வேற எந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. டைரக்டா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. இப்ப டாப்ல பாத்தீங்க அப்படின்னா நோஷனல் பேங்க் அப்படிங்கிற இந்த லெஜர் நம்மளுக்கு அலோகேட் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம்ஸ் நீங்க உங்களுடைய டேட் என்ன அப்படின்னா 1 அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் மாறிடுச்சு. இந்த இடத்துல நீங்க கண்ட்ரோல் டி அப்படிங்கிற போஸ்ட் டேட்டர் இந்த பிளாக் நீங்க இந்த கீ பிரஸ் பண்ணி நீங்க இந்த பிளாக ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்க. ஸ்டேட்டஸ் போஸ்ட் டேட்டர் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டஸையும் நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்க. இப்பதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எந்த கஸ்டமர் இருந்து நம்ம செக் வாங்குறோம் அப்படிங்கிற இந்த டீடைல்ஸ் நம்ம கொடுக்குறோம். அமௌண்ட் ஆஃப் செக் அகைன்ஸ்ட் த பில் ரெஃபரன்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துட்டு லாஸ்ட் ஃபீல்டு பாத்தீங்கன்னா டோட்டல் வவுச்சருடைய அமௌண்ட் நமக்கு கேக்குது. இந்த அமௌண்ட் ஃபீல்ட்ல இருந்து நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா பேங்க் அலோகேஷன் அப்படிங்கிற ஸ்கிரீன் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க தாங்க நான் உங்களுக்கு சொன்னேன் ஆக்சுவல் சிஸ்டம் டேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே காட்டுது. ஸோ இந்த சிஸ்டம் டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம்ல பாட்டம்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன டேட் ஆக்டிவ்ல இருக்கோ அந்த டேட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை மாடிஃபை பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உங்களால மாடிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து ரிசீவ் பண்ண செக்கோடைய டீடைல்ஸ் நான் கொடுத்துறேன். ஸோ அந்த செக்கோடைய நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடுறோம். அவரு எந்த பேங்க் செக் கொடுத்தாரு. ஸோ இப்போ இந்தியன் பேங்க் செக் கொடுத்தாரு அப்படின்னா இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ரிசீவ்டு ஃப்ரம் ஏகேஎம் ட்ரேடர்ஸ் டேலி ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது வந்து அதையே நம்ம கொடுத்துடலாம். போஸ்ட் டேட்டட் ரிசீவ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுக்க முடியும். நான் வந்து 1/9 அப்படின்னு வந்து ஆக்சுவல் வவுச்சர் டேட்டே நான் வந்து கொடுத்துக்கிறேன். பிடிசி நோட் ஏதாவது நம்ம கொடுக்க போறோமா அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பிஃபோர் பிரசன்டிங் தி செக் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா அந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துறாரு சார் நீங்க வந்து தயவு செஞ்சு பேங்க்ல பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்க கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஸோ அதை நம்ம வந்து பேங்க் அலோகேஷன்ல பிடிசி நோட்டாவும் நம்ம கொடுத்துறோம். ஸோ இவ்வளவு தாங்க. இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேங்க் டேட்டட் அதாவது F12ல போயிட்டு நம்ம வந்து ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் நான் எனேபிள் பண்ணி வவுச்சருடைய டேட்டை நான் வந்து மாத்திக்கிட்டேன். அதர்வைஸ் நம்ம வந்து ஒரு பேங்க் லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் டி அப்படிங்கிற போஸ்ட் டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வவுச்சர் ஒன்று ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரெகுலர் டேட் வந்து மாறிடும். 1 செப்டம்பர் அப்படின்னே மாறிடுது. ஸோ எதுக்காக நான் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து F2 கொடுத்து மாத்திட்டு நம்ம திரும்ப ஆக்சுவல் டேட்டுக்கு திரும்ப F2 கொடுத்து மாத்த மறந்துடுவாங்க. அகைன் வந்து அந்த பழைய டேட்லயே அதாவது ஃபியூச்சர் டேட்லயே மல்டிபிள் என்ட்ரிஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு கடைசியா தான் அவங்களுக்கு தெரிய வரும் நம்ம டேட் மாத்தாம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஒவ்வொரு என்ட்ரியும் எடுத்து நீங்க தனித்தனியா தான் நீங்க டேட்டா மாடிஃபை பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஒரு கான்ஃபிகரேஷனை எனேபிள் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சோ இப்போ போஸ்ட் டேட்டட் செக்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பட் இது அன்கன்ஃபார்ம்டு பேங்க்குக்கு நம்ம சொல்யூஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். இவருக்கு ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா பேங்கிங் அப்படிங்கிறது எடுங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் டேட்டட் சம்மரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல நோஷனல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நோஷனல் பேங்க்ல அக்டோபர் மந்த்ல ஒரு செக் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செக் வந்து எந்த பேங்க்ல நாம டெபாசிட் பண்ண போறோம் அப்படிங்கிறது இன்னும் தெரியல அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அன்லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இங்க ஷோ ஆகுது. ஸோ எப்ப ஓனர் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்றாரோ அதாவது 1 அக்டோபர் நம்மளுடைய ஓனர் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆல்ட் பி கொடுத்து நீங்க டைரக்டா ஆல்டர் பேங்க்ங்கிற கொடுங்க. ஸோ செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஆல்ட் பி கொடுங்க. தட் இஸ் ஆல்டர் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா எந்த பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ண போறோம் அப்படிங்கிறத டைரக்டா நீங்க இங்க இருந்தபடியே செலக்ட் பண்ண முடியும். அப்போ வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா லிங்க்டு அன்லிங்க்டு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா லிங்க்டுக்கு மூவ் ஆயிடும். ஓகே, சோ அதே மாதிரி நீங்க வந்து என்டர் நோட் அப்படிங்கிறது இருக்கு. சோ இதுல நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அகைன் நீங்க வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணும்போது கொடுத்த ரிமார்க்ஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அகைன் மாடிஃபை நீங்க பண்ணிக்கவும் முடியும். ஓகே, நான் வந்து ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு ஆர்டல் பேங்க் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இதுல போயிட்டு ஐசிஐசிஐ பேங்க் அப்படி கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
இப்ப நம்மளுடைய டிரான்சாக்ஷன் ஐசிஐசி பேங்க்ல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது அப்படின்னா இங்க லிங்க் ஆகுது. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா பெண்டிங் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல வருது. எப்ப நம்ம 1 அக்டோபர் உண்மையிலேயே ஒரு வவுச்சர் நம்ம ஏதாவது ஒரு வவுச்சர் நம்ம 1 அக்டோபர்ல ரெக்கார்ட் பண்ண போறோமோ அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ரெகுலரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அதர்வைஸ் நம்ம இந்த பர்டிகுலர் செக்கை நம்ம டெபாசிட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த செக்கை நம்ம டெபாசிட் பண்ணும் போது, அதாவது 1 அக்டோபர்ல நம்ம இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை நம்ம ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டுக்கு மாத்தலாம். அதே கண்ட்ரோல் டி கொடுத்து நீங்க கரண்ட்டுக்கும் நீங்க மாத்த முடியும். சோ இந்த டைம்ல நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட் டேட்டட் அப்படிங்கிறது ரெகுலரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். லாஸ்ட் டேட்டா வவுச்சர் ரெக்கார்டிங்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி மாறிடும். ஓகே, சோ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம சொல்யூஷனா கொடுக்க போறோம். சோ இந்த கஸ்டமர் இதை பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாரு அப்படிங்கிற பட்சத்துல மல்டிபிள் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல இந்த மாதிரி அன்கன்ஃபார்ம்டு செக் டெபாசிட்டிங் இல்ல அப்படின்னா நீங்க நோஷனல் பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணி நீங்க ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்க கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்ல பார்ப்போம்.